எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மசால் வடை பார்க்க போகிறோம். முக்கியமாக கடலைப்பருப்போ பட்டாணி பருப்போ சேர்க்காம ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சத்தத்தை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் என்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காராமணியும் பச்சை பயிரும் சேர்த்து தான் இந்த அளவுக்கு மொறுமொறுப்பான ஒரு வடை செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தோன்னே நீங்களும் செய்வீங்க. இந்த மாதிரி செய்யறது மட்டும் இல்லாமல் இனிமேல் வடைன்னு சொன்னாலே கடலைப்பருப்பே யூஸ் பண்ணாமல் இதை வச்சுட்டு தான் நீங்கள் எப்போதுமே வடை செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கிறிஸ்பியான வடை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கப்பால் 1 கப்பு பாசி பயிறு, அதே அளவு கப்பால் காராமணி எடுத்துட்டுருக்கேன். இந்த காராமணி பார்த்திங்கன்னா வெள்ளை காராமணி இல்லைன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த காராமணி எது வேணால் எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே நான் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இதே நீங்கள் கடலைப்பருப்பாக இருந்தால் 1 மணி நேரத்துக்கு அதிகமாக ஊற வைக்கக்கூடாது. உளுந்து வடைக்கும் அப்படி தான். உளுந்து 1 மணி நேரத்துக்கு அதிகமாக ஊற வைக்கக்கூடாது. ஏன் நம்ம இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, இப்போ தானியங்கள் ரெகுலராக நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சு அது 4 மணி நேரம் ஊறினா போருங்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ஊற வைக்கிறோமோ அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிறப்ப அந்த கிறிஸ்பாக இருக்காது. அதுக்காக தான் குறைச்சலான நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும்னு சொல்கிறோம். ஒரு 20 கருவேப்பிலை இலையை எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு. முதல்ல இதை க்ரஷ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே கொரன்னு அரைக்கணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பல்ஸ் மோடில் விட்டுட்டு ஸ்பூனால் கிளறி கிளறி அரைச்சிங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக அரைப்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. இதுக்கு நான் வெங்காயம் சேர்க்குறேன். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுனால நீங்கள் வெங்காயம் சேர்க்காமலும் தாராளமாக செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். நார்மலாக நம்ம வடை செய்கிற மாதிரி தான் செய்யணும். இதுக்கு எப்படி நான் வடை தட்டணும்னு நான் மசால் வடைலாம் செய்கிறப்பே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வானலியில் எண்ணெய் சூடாயின்னு இருக்க டைமில் இந்த பருப்புக்கள்லாம் சேர்த்து தான் ஈவனாக ஒரே மாதிரி உருண்டைகள், எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டையை எடுத்துக்கலாம். அதிக அளவு எப்போதுமே எண்ணெய் வச்சுக்காதீங்க. ஒரு முறைக்கு மேலே அதிகமாக திரும்ப திரும்ப எண்ணெயை கொதிக்க வைக்கக்கூடாது. உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இப்போ நான் ஒரு 5 உருண்டை எடுத்திருக்கேன். அதை எப்படி தட்டுறேன் பாருங்கள். உள்ளங்கையில் அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த பருப்புக்களை வச்சுண்டு இன்னொரு உள்ளங்கையால் அப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா நல்லா தட்டையாக வரும். உப்பெல்லாம் இல்லாமல் தட்டையாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த நடுவில் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் தட்டுங்க. அதனால தான் ஒரு உள்ளங்கையிலேருந்து இன்னொரு உள்ளங்கையை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்தா போதும். இப்போ அது பொரிஞ்சுன்னு இருக்க டைம்லேயே அடுத்த ஈடுக்கு நம்ம ஒரே மாதிரி இந்த மாதிரி பருப்புக்களை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எப்போதுமே இந்த மாதிரி கடலைப்பருப்போ உளுந்தோ எதில் நீங்கள் வடை செஞ்சாலுமே போட்ட உடனே கரண்டி போட்டு நம்ம அப்படி அலட்டக்கூடாது. ஏன்னா தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிருக்கிறப்ப ரொம்ப போலாக இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து திருப்பி போட்டோம்னா அந்த கீழே பருப்பெல்லாம் பிரிஞ்சு போய் அந்த கசடே இருக்காது. இது எல்லா விதமான வடைக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பருப்புக்களை வடையாக போட்டு தட்டினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நுரைப்பு தன்மைலாம் கொஞ்சம் குறையணும். பருப்பு வடையை விட இது கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை பயிறு சேர்த்துருக்கோம். அதனால் டார்க் ப்ரௌன் கலர் வரும். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கிறிஸ்பு கிடைக்காது. நீங்கள் இதை பொரித்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு டீ கடையிலையோ இல்லைன்னா ஒரு ரோட் சைட் கடையில் எப்படி நம்ம மசால் வடை எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்கும். இப்போ அடுத்த ஈடும் அதே மாதிரி போடுறேன். அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட கசடு இல்லை பாருங்கள். நான் எப்படி இந்த வடையை தட்டுறேன்னு பாருங்கள். தண்ணி விடாமல் அரைக்கணும். தண்ணி விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப அப்படி தண்ணி கசிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த பாசி பயிரும் தட்டைப்பயிரும் அரைக்கிறதுக்கு முன்னாடி வடிகட்டியில் கூட நல்லா வடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட அரைக்கலாம். இப்படி நான் இந்த வடையை இப்படி பிச்சு எடுக்கிறப்பயே கரகரன்னு சத்தம். அவசியம் நீங்கள் இதை பார்த்த உடனே கடையில் போய் காராமணி பயிரெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உடனே செஞ்சு பாருங்கள். வெங்காயம் போடாமல் செஞ்சாலும் இதே கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வெங்காயம் போடாமல் சமைக்கிறவங்களும் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.